மார்னிங் வந்து எப்பயுமே நான் வந்து அ மல்லி தண்ணி குடிக்கிறது ரெகுலரு. தைராய்டு ப்ராப்ளம், வெயிட் லாஸ்க்காக. அது கூட சின்ன சீரகம், பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 லிட்டர் வாட்டர்ல நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா, அ அந்த நாள் ஃபுல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். வெயிட் லாஸ் ஆகும். தைராய்டு கம்மியாகும். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸ்கின்னுக்கும் கூட ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம மார்னிங் என்ன தோசை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லை என் ஃப்ரெண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதனால வந்து தோசை மாவு வாங்கி வச்சாச்சு. அது கூட பல்லாரி, பச்சை மிளகா, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே மாவில் மிக்ஸ் பண்ணி அது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா பணியாரம் தான். அதாவது வெறுமனே பணியாரம் ஊற்றுறத விட இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. என் ஃப்ரெண்டு தான் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ பணியாரத்துக்கு வந்து தனியாக வந்து வெந்தயம், உளுந்து, அரிசி இதெல்லாம் தனியாக ஊற போட்டு பணியாரத்துக்குன்ட்டு ரெடி பண்ணுவாங்க. நம்ம என்னோடய அம்மாலாம் அப்படித்தான் பண்ணுவாங்க. ஒரு இனிப்பு பணியாரம் இல்லை வெள்ளை பணியாரம் இந்த இந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுத்து பார்த்துருக்கேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் என் ஃப்ரெண்டு கையால் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து அவங்க பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்றத விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கையில் இல்லை மற்றவங்க கையில் கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். ஏன் அப்படின்னா எப்பயுமே நம்ம சமையலாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்பயுமே தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தின்னு சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுங்கள். இதில் கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சட்னி, தேங்காய் சட்னி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள் தேங்காய் சட்னி வைக்கல, அப்படியே எடுத்து சாப்பிட்டோம். கடையில் வாங்கின மாவு தாங்க. அதனால் ரொம்ப தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. கம்மியாக சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாக சேர்த்திங்கன்னா தோசை தான் ஊற்ற முடியும். ஏன்னா நம்ம பணியாரத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டலை. கடையில் வாங்கினதுனால அளவாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.